Hi, welcome to the squad. This is Code.io. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் வந்து இன்ஸ்டாகிராம் க்ளோன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சைட் பார் மட்டும் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அந்த போஸ்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகும்ல, அந்த செக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா தேவை. அண்ட் அந்த டேட்டா வந்து யூஸ்வலாக நம்ம பேக்எண்ட்லேருந்து ஃபெச் பண்ணுவோம். பட் இது வந்து ரியாக்ட் கோர்ஸுங்கிறதுனால பேக்எண்ட் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஜேசன் டிபி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜேசன் டிபி எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் கோர்ஸில் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம். ஸோ சிமிலர் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபோல்டருக்குள்ளே டிபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே db.json அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒரு ஜேசன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த ஜேசன் கண்டென்ட் டேட்டாவை வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து நீங்கள் சும்மா சாட் ஜிபிடிட்ட கொடுத்தாலே அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் க்ளோன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஜேசன் டிபி தான் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டேட்டா ஜென்ரேட் பண்ணித்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே வந்து இந்த ஜேசன் டேட்டா கொடுத்துரும். நீங்கள் அப்படியே அதை வந்து இந்த db.jsonல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறது ஒரு மேட்டர் கிடையாது. பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலைன்னா வேறு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ ட்ரை தட். அண்ட் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜேசன் டிபியில் இந்த ஜேசன் கண்டென்ட்ல என்ன ஃபார்மேட் இருக்குன்னு முதல்ல கோ த்ரூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ போஸ்ட் அப்படின்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. அண்ட் அந்த எண்ட் பாயிண்ட்குள்ளே இருக்கிற அரேல ஒரு டேட்டாவாக கோ த்ரூ பண்ணலாம். இதில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கு. அண்ட் அதில் வந்து யூசர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. யூசர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த போஸ்ட்டுக்குள்ளே வந்து கண்டெயின் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அந்த யூசர் ஆப்ஜெக்ட்ல வந்து யூசருக்கு ஒரு ஐடி இருக்கு, யூசர் நேம் இருக்கு, அண்ட் யூசரோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இங்கே நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கணுமோ அதை மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்சுவலாக Node.js கோர்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து நான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சென்ஸ் போஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை, அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம எப்படி அனுப்ப போகிறோம், அண்ட் அந்த டேட்டாவை டிபியிலிருந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே இப்போ யூசரோட டேட்டா, கமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து இமேஜஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ண மாட்டோம் இல்லையா? வேற இடத்துல இருந்தாலும் எப்படி ஃபெச் பண்ணி ஒரேடியாக அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேக்எண்ட் கோர்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, யூசர் இந்த பர்டிகுலர் போஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாமே இந்த போஸ்ட் எண்ட் பாயிண்ட்ல நம்ம வச்சிருக்கோம். ஸோ யூசர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்குள்ள யூசர் ஐடி, யூசர் நேம் அண்ட் யூசரோட ப்ரொஃபைல் பிக்சர்னா அந்த பிக்சரோட பாத் மட்டும் நான் இங்கே வந்து வச்சிருக்கேன். அண்ட் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் டைரெக்டாக கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்மளோட ஆசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். நம்ம லிங்க் யூஸ் பண்றப்ப என்ன பிரச்சனை வரும்னா, குக்கீஸ் வந்து அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு குரோம் இப்போ ரீசெண்டாக ஒரு சாண்ட் பாக்ஸிங் ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. அதனால வர பிரச்சனை. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு கூகுளில் இருக்கிற ஒரு லிங்க் எடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா அது வந்து இஷ்யூ ஆகும். பட் எப்படியா இருந்தாலும் பேக் என்ன நம்மளே வந்து அந்த இமேஜ் எங்கேயோ ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லிங்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்போதைக்கு நம்ம லோக்கலாக இருக்கிற இமேஜோட லிங்க் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இமேஜுங்கிறது ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கான இமேஜ். அப்புறம் அதுக்கு ஒரு கேப்ஷனு, எவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் கவுண்ட்டு, அப்புறம் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த கமெண்ட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் அந்த யூசர் பண்ண கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு லிஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று வச்சிருக்கோம். இந்த டைம் ஸ்டாம்ப் எதுக்கு அப்படின்னா, இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு போஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 3 போஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். 3 தான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு இது போதும். ஏன்னா ஜிபிடி கொடுத்ததுல டேட்டா அந்த இமேஜ்லாம் நானே டவுன்லோட் பண்ணி போடணும்ல, 3 போட்டதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ லைக் 3 இருந்தாலும் 30 இருந்தாலும் உங்களுக்கு பண்ண போகிற வேலை ஒன்று தானே. ஸோ இந்த ஜேசன் டிபியில் இந்த டேட்டா வச்சுருக்கோமா? ஸோ இதுதான் வந்து ஜேசன் டிபி கிரியேட் பண்ணி ரன் பண்ணுற கமாண்டு, ஜேசன் -server. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் npm install json serverனு பண்ணியிருக்கணும். அகெயின் இதெல்லாமே வந்து இந்த ரியாக்ட் கோர்ஸில் ஜேசன் சர்வர் பண்ணி ஜேசன் டிபி வச்சிருக்கிற ஒரு வீடியோ இருக்கும், அதில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜேசன் சர்வர் -watch db.json அந்த இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் போர்ட் 3000ல் இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், Ctrl+, அண்ட் இதில் வந்து நம்ம சிடி டிபி அப்படின்னு கொடுக்குறேன். அந்த டிபி ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். டிபி அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணுறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த
3000/posts அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் ஆயிரும். அண்ட் இப்போ நான் வந்து ப்ரௌசரில் போயிட்டு அந்த எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணனா அப்படியே அந்த டேட்டாலாம் இங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000/posts அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்ல இந்த டேட்டாலாம் இருக்குது. ஸோ நம்மளோட ஜேசன் டிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி ரியாக்டில் காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இது நான் வந்து இன்னொரு டெர்மினல் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் npm rundev, ஏன்னா இன்னும் ரியாக்ட் சர்வர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ npm rundev கொடுத்தாச்சா, இந்த ஆல்ரெடி இருந்தது தான், அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இந்த லெஃப்டில் இருக்கிற நாபார் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃபீடில் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று மேலே ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் மாதிரி இருக்கும், அதில் வந்து மல்டிபிள் ஸ்டோரிஸ் இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து நம்மளோட போஸ்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இந்த ஃபீடை வந்து நம்ம 2ஆக பிரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அதை முதல்ல பண்ணிடலாமா. இப்போ நம்ம வந்து index.html நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, போயிருக்கோம். app.jsx நம்மளுக்கு தேவையா? app.jsx வந்து இல்லை, app.jsx நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இவனையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைட் பாரும் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. index.css வந்து அது இருக்கட்டும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் அந்த காம்பனண்ட்டை வந்து சைட் பார்க்குள்ளே நம்ம சைட் பாரில் அது பேர் என்னது, முதல்ல ஃபீடுக்கே நம்மள்ட்ட ஒரு காம்பனண்ட் இல்லை இல்லையா. ஸோ ஃபீடுக்கே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்போ app.jsxல ஃபீடுன்னு சும்மா இப்படி தானே வச்சுருக்கோம். ஸோ ஃபீடுக்கு முதல்ல ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ சோர்ஸ்குள்ளே feed.jsx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். rfce இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம app.jsxல யூஸ் பண்ணுறோம். இந்த இதுக்கு பதிலாக ஃபீட் என்டர் அடிச்சோன்னா தானாக இம்போர்ட் ஆயிருதா. ஓகே, ஸோ ஃபீடுங்கிறத இங்கே வச்சுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்புறம் இதே மாதிரி சஜஷன்ஸ்க்கும் தேவை, அதையும் நான் இப்போவே கிரியேட் பண்ணிடுறேன். இதுக்கு அங்கே போகிறப்ப திரும்ப பண்ணிவிட்டு suggestions.jsx rfce அண்ட் இதையும் வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சஜஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபீடு சஜஷன்ஸ் இங்கே உங்களுக்கு அவுட்புட்டில் எதுவும் வித்தியாசம் தெரியல. பட் இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட், ரெண்டும் தனித்தனி காம்பனண்ட்ஸாக இங்கே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரி, இப்போ app.jsx இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. ஃபீடுக்குள்ளே போயிடலாம். ஃபீடுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஃபர்தராக 2 செக்ஷனாக பிரிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டோரி, இன்னொன்று வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷனாக பிரிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த காம்பனண்ட் பேர் ஸ்டோரிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஐயோ, வெறும் ஃபைலாக கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு JSX ஃபார்மேட்டில் தேவை. .jsx. ஓகே, rfce ஸ்டோரிஸ்ன்னு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட்ஸ்ன்னு ஒன்று வேணும். posts.jsx rfce. இப்போ நம்ம ஃபீடுக்குள்ளே இந்த 2 காம்பனண்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ div இங்கே வந்து ஸ்டோரிஸ் தானாக இம்போர்ட் ஆகிடுச்சா. அதே மாதிரி அடுத்து divல போஸ்ட். என்னடா வேலை செய்ய மாட்டேற. போஸ்ட். யா, சரி. அப்போ ஸ்டோரிஸு போஸ்ட்னு 2 கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் போஸ்ட்னு இப்படி இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஹைட்டு செட் பண்ணணும். வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்மளோட ஃபீட் எங்கே இருக்குது, ஃபீட் இல்லை, ஃபீட் இதுக்கு முன்னாடி இதில் வச்சுருந்தோம் app.jsx. இதில் இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபோங்கிறத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டோரிஸ்க்கு மட்டும் பேக்ரவுண்ட் இன்ஃபோ ஆட் பண்ணுறேன்.
stories class name is equal to bg-info. ஓகே, ஸோ இப்படி வருது. இது ரொம்ப ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹைட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோரின்னு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கிளாஸ்க்கு நம்ம index.cssல ஒரு இது எழுதிடலாம். சஜஷன்ஸ் தேவையில்லை, க்ளோஸ், இது இருக்கட்டும். அண்ட் டெர்மினலும் தேவையில்லை. ஸோ டாட் ஸ்டோரிங்கிறது தானே கிளாஸோட பேர். எஸ். ஸோ இந்த ஸ்டோரிக்கு ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 200 ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அதை ஒரு 100 ஆக்கிக்கலாம். 100மே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 70 பிக்சல்ஸ் ஆர் 60 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரி, ஓகே. அந்த ஸ்டோரி போர்ஷன் அப்படியே இருக்கட்டும். அது பக்கத்தில் நம்ம இப்போ போக போகிறது இல்லை. அது இப்போ நம்ம போஸ்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டோரிஸையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் எனக்கு ஃபீடும் தேவையில்லை. ஸோ போஸ்ட் மட்டும் தான் தேவை. app.jsxும் தேவையில்லை. சரி, இப்போ போஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த போஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த ஃபீல்டில் எப்படி நார்மலாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுக்கு டேட்டா தேவை. ஸோ அந்த டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணணும் அந்த பர்டிகுலர் போர்ட்டில் இருந்து. இந்த சென்ஸ் அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வரணும். அண்ட் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஸ்டேட் வேரியபிளோட பேர் வந்து போஸ்ட் கமா செட் போஸ்ட், ஸ்மால் பி வச்சுக்கலாம், போஸ்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ப்ளூரலில் வச்சுப்போம். செட் போஸ்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் போட்டோன்னா டேரெக்டாக இம்போர்ட் ஆகிட்டான். யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரு எம்டி அரேயை கொடுக்குறேன். ஓகே, இனிஷியலாக எம்டி அரே. ஸோ இது வந்து நம்மளுக்கு அரே ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது இந்த ஸ்டேட் வேரியபிள். ஏன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிற எண்ட் பாயிண்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற டேட்டா வந்து அரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படி வைக்கிறேன். அண்ட் ஃபெச் பண்ணுற அந்த லாஜிக்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் இஃபெக்ட்குள்ளே எழுத போகிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் கொடுத்தோன்னா டேரெக்டாக இம்போர்ட் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ யூஸ் எஃபெக்ட்குள்ள ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வச்சுட்டு, அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு ஆரோ போட போகிறேன்ட்டேன்னா ஓகே. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஃபெட்சில் அந்த யூஆர்எல் இதிலிருந்து தான் நம்ம ஃபெச் பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து உங்கள் கோச் இதில் ஃபெச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா டாட் தென் இந்த இன்புட்டை வாங்கி இதை ஜேசனாக முதல்ல கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிற பேரில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டேட்டா டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த இதில் மாற்றுறோம், வாங்குகிற டேட்டாவை முதல்ல ஜேசனாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டாட் தென் போட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ தான் இந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஃபர்தராக அந்த போஸ்ட்டில் வந்து செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ போஸ்ட்டில் செட் பண்ணுறோன்னா இங்கே வந்து செட் போஸ்ட்ஸில் இந்த டேட்டாவை கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக கேட்சு, அதை நான் அடுத்த லைனில் எழுதிக்கிறேன். ஸோ எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேட்ச் பண்ணிவிட்டு அந்த எரரை சும்மா console.logல போட்டு விட்டுறலாம். console.logல எரர். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த போர்ட்டில் இருக்கிற அந்த எண்ட் பாயிண்டில் இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணியிருக்கோம், அதை ஜேசன் ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கோம். அண்ட் செட் போஸ்ட் மூலமாக அதை அந்த போஸ்ட்ஸில் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் கடைசியில் எரர் இருந்துச்சுன்னா அதை லாக் பண்ண சொல்லியிருக்கோம்.
அண்ட் இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து திரும்ப திரும்ப கால் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நான் அதோட டிபெண்டன்சி லிஸ்ட் வந்து எம்டியாக கொடுக்குறேன். ஸோ பேஜ் லோட் ஆகிறப்ப ஒரு வாட்டி மட்டும் இது கால் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டோம். இப்போ அந்த டேட்டாவை ஆக்சுவலாக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் எண்ட் பாயிண்ட்ல இருந்து டேட்டா எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிட்டோம். அண்ட் அந்த டேட்டாவை வச்சு நம்ம அந்த காம்பனன்ட்ஸை ரெண்டர் பண்ணணும் இல்லையா? அந்த டேட்டாவை எல்லாத்தையும் காம்பனன்ட்ஸில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரேன். அண்ட் இனிஷியலாக வந்து இந்த போஸ்ட்ஸ் அரே வந்து எம்டியாக இருக்க போகுது இல்லையா? ஏன்னா நம்ம அப்படி தான் அசைன் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டேட் வேரியபிளை. ஸோ எம்டியாக இருக்குது அப்படின்னா லோடிங் காம்பனண்ட் ஆர் லோடிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். எம்டியாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளோட காம்பனண்ட்டை டிஸ்பிளே பண்ணட்டும். அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கர்லி பிரேசஸ், ஏன்னா போஸ்ட்ஸோட லென்த் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். போஸ்ட் டாட் லென்த் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்குது அப்படின்னா கொஸ்டின் மார்க் டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் தான். அண்ட் அப்போ என்ன பண்ண போகிறோம், டிவ் போஸ்ட்ஸ் அந்த காம்பனண்ட்டை லோட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோடிங் போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது வேலை செய்தா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே வந்திருக்கு கோடு, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். என்னடா பிரச்சனை, இந்த கர்லி பிரேஸை நான் இங்கே மூடி இருக்கக்கூடாது, இங்கே மூடணும். யா, கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கே மட்டும் வச்சா அப்போ மிச்ச போர்ஷன்லாம் என்ன அதுக்கு தெரியாதுல்ல. ஃபைன். அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கு அந்த டர்னரி ஆப்ரேட்டர்ஸ்க்கெலாம் என்ன அர்த்தம்? ஃபைன், சரி, ஓகே. ஸோ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா லோடிங் போஸ்ட் வரல, ஏன்னா டக்கு டக்குன்னு லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே அந்த போஸ்ட் வந்து வருதான்னு சொல்லிட்டு ஒரு console.log மட்டும் கொடுத்து பார்க்குறேன். console.logல போஸ்ட்ஸ், ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். இங்கே வந்து கன்சோலுக்கு போயிடுவோமா? ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு எரர் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்குள்ளே இங்கே டேட்டா வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ டேட்டா ஒழுங்காக வருது. அண்ட் இங்கே என்ன எரர் சொல்கிறாங்கன்னா, இன்வாலிட் டாம் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் நேமுக்கு பதிலாக கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நம்ம எழுதுறோன்னா அதில் கண்டிப்பாக இங்கெல்லாம் கிளாஸ் நேம் தான் இருக்குது, இதில் கிளாஸே இல்லை. index.css main.jsx பிரச்சனை இல்லை, போஸ்ட்டு இப்போ தான் எழுதியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளாஸ்னு இருக்குது. இது வந்து கிளாஸ் நேம்னு இருக்க வேண்டியது, ஆகையால் கிளாஸ் நேம் என்று மாற்றுகிறேன். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுங்க, அதான் பெட்டர். நான் இப்போ டக்குன்னு பண்ணிடுறேன், பட் ஆல்வேஸ் யூஸ் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். சரி, எல்லாம் கிளாஸ் நேம் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த எரர் போயிடுச்சு. ஃபைன், இது பார்க்கவே இல்லை, ஏன்னா போன எபிசோட்லேயே பண்ணிட்டோம். நான் பாரு இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணலையா என்னன்னு தெரில. சரி, ஸோ டேட்டா இங்கே வந்துருச்சு. இந்த டேட்டாவை நம்ம இப்போ அடுத்து டிஸ்பிளே பண்ணலாம். சைட் பார் இப்போதைக்கு தேவையில்லை, பாய். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேப் யூஸ் பண்ணி காட்ட போகிறோம். மேப் யூஸ் பண்ணி தான் அந்த இது பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இதுவே இங்கே தானே இருக்குது. இல்லை தேவை தான். போஸ்ட் டாட் மேப் ஆஃப், இதில் வந்து அங்கேயே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் போஸ்ட்டை ஆர்குமெண்ட்டாக வாங்குது. வாங்கிட்டு ஒரு காம்பனண்ட்டை அது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, என்ன எரர், திரும்பியும் டைப் பண்ணுறேன், எரர் வருதான்னு பார்ப்போம்.
அரே டாட் மேப்பில் கால் பேக் கொடுக்குறோம். வந்து டிவ் ஆட்டோ கம்ப்ளீட் ஆக மாட்டேங்கிறான். அது பேசிக்காக அந்த அந்த ஆல்ஃபபெட் டிவ் வருது, பரவாயில்ல. சரி, இப்போ வந்து நான் போஸ்ட்டோட ஐடியை மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அது ஒழுங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறப்ப எப்பயுமே வந்து நம்ம கீ வைக்கிறது வந்து வழக்கம், முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போஸ்ட் டாட் கீ. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய எரரோடு வந்திருக்கான். ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா ஓகே அவுட்புட் வருது, பட் ஈச் சைல்டு இந்த லிஸ்ட் ஷுட் ஹேவ் அ யூனிக் கீ ப்ராப். கொடுத்துருக்கேன் தானே, இல்லையா? சப்போஸ் ஒருவேளை இந்த போஸ்ட்டில் இருக்கிற போஸ்ட் அட் கீன்னு கொடுத்துருக்கேன் மேடம், போஸ்ட் அட் ஐடி தானே கொடுக்கணும். சே, ஒரு சில்லித்தனமான மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த பாடு. ஓகே, 1 2 3ன்னு சொல்லிட்டு ஐடி மட்டும் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம், பட் நம்மளுக்கு இது தேவையில்லை. ஆக்சுவலாக அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து என்ன நடக்கும், முதல்ல அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அப்புறம் யூசர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே இமேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் முதல்ல ப்ரொஃபைல் பிக்சரை வந்து வச்சிடலாம். அண்ட் அதை வந்து நான் இன்னொரு ஒரு டிவ்வுக்குள்ளே போடுறேன். இந்த டிவ்வுக்குள்ளே ஒரு இமேஜ் டேகு அண்ட் இதுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் இல்லையா? ஸோ போஸ்ட் டாட், இது இப்படி போடக்கூடாதுல்ல, போஸ்ட் டாட் யூசர் டாட், இந்த யூசருக்குள்ளே ப்ரொஃபைல் பிக் இருக்கா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை எடுக்கிறோம். அதுதான் வந்து நம்மளோட சோர்ஸாக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாம் பெருசு பெருசாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, 2 பொண்ணு ஃபோட்டோ வேறு வச்சுருக்கேன். சரி, இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டைலிங் இதுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் உண்டு. அது வந்து எல்லாத்தையும் சர்க்கிள் ஆக்கிரும். பார்த்தீங்களா, சர்க்கிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதோட விட்த் வந்து செட் பண்ணலாம். அது நம்மளாக மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபைனலாக டாட் டிபி, இந்த டிபிங்கிற கிளாஸுக்கு வந்து நம்ம ஹைட்டு வந்து 20 பிக்சல்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். அதே மாதிரி இது மட்டும் போதுமா? சரி, ஓகே, எல்லாம் ஸ்கொயர் ஆகிடுச்சு. பேர் என்ன, குட்டியாக சர்க்கிளாக ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆல்ட் வந்து ப்ரொஃபைல் பிக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இமேஜுக்கு அடுத்து வந்து யூசரோட நேம், யூசர் நேம் வேணும் இல்லையா? ஒரு h5 டேக் போட்டுக்கலாம். இதில் வந்து போஸ்ட் டாட் யூசர் டாட் யூசர் நேம். ஓகே, இப்போ என்னன்னா அடுத்தடுத்த லைனில் வருது, பட் அது வந்து டிபிக்கு பக்கத்தில் எனக்கு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட என்க்ளோசிங் டிவ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறேன். டிஸ்பிளே டிஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரே லைனில் வந்துட்டான். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணணும், பட் அதுக்கப்புறமா வர அந்த மார்ஜின்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா வரலாம். இப்போ முதல்ல அந்த போஸ்டோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த டிவ்வுக்கு வந்து வெளியே கொடுக்குறேன். எதனால் அப்படின்னா, அந்த டிவ் வந்து மேலே இருக்கிற அந்த இது மட்டும் இருக்கட்டும், அந்த இமேஜ் வந்து வெளியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து சோர்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ போஸ்ட் டாட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, போஸ்ட் டாட் இமேஜ். ஓகே, போஸ்ட் டாட் இமேஜ், இது வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரி, இதுவும் ஒன்று வேறு சைஸில் இருக்குது. இதுக்கும் நம்ம கொஞ்சம் டைமென்ஷன் கொடுத்தாகணும். ஸோ இதுக்கும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணலாம். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட். ஸோ டாட் போஸ்ட், இதுக்கு வந்து விட்த் மட்டும் செட் பண்ணுறேன். விட்த் வந்து ஒரு 300 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 300 பிக்சல்ஸ்
வித்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸ்டைல்ஸில் சரி பண்ணுவோம். பட் வெயிட் பண்ணுங்க, இந்த அளவுக்கு வித்து போதும் போஸ்ட்டுக்கு. ஓகே சரி, இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து லைக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஐகான்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணலாம். முதல்ல ஐகான்ஸ் தான் வரும்ல, லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஆட் பண்ணலாம். இன்னொரு ஒரு டிவ், இந்த டிவ்க்குள்ளே பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ் போவோம். பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ், எஸ். பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸில் லைக்குக்கு ஒரு ஐகான் வேணும். இது லைக்னா ஸ்டார் வருது, அப்போ ஹார்ட் ஐகான் வேணும். ஹார்ட் ஹார்ட் ஹார்ட். ஓகே, இதை எடுத்துக்கலாம். இங்கே வந்து கிளாஸ்க்கு பதிலாக கிளாஸ் நேம்னு மாற்றிடுங்க, எழுதுகிறப்பவே மறந்துட வேண்டாம். அடுத்து வந்து கமெண்ட் ஐகான் வேணும். ஸோ சர்ச் கமெண்ட் சாட்னு இருக்கு. ஓகே, கிளாஸ் நேம். அடுத்து அந்த ஷேர் ஐகான், ஒரு இந்த டெலகிராம் லோகோ மாதிரி இருக்குமே, ஷேர், சென்ட், இதுதான். கிளாஸ் நேம். ஓகே, ஸோ கீழே அந்த 3 ஐகான்ஸும் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போ அது கீழே வந்து கேப்ஷன்ஸ் வேணும், அப்புறம் லைக் கவுண்ட் வேணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஒரு டிவ்வு, இதில் வந்து லைக் கவுண்ட் வந்து போட்டுக்கலாம். போஸ்ட் டாட் லைக்ஸ், எங்கே போஸ்ட் டாட் லைக்ஸ், அவ்வளோதான். ஸோ போஸ்ட் டாட் லைக்ஸ், இதை வந்து நான் போல்டாக கொடுக்குறேன், ஏன்னா ஓகே. ஸோ கவுண்ட் மட்டும் வந்தால் பத்தாது, அது என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ லைக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். லைக்ஸ் 120 லைக்ஸ், 230 லைக்ஸ், 450 லைக்ஸ். ஓகே, அடுத்து அவங்களுக்கு கேப்ஷன்ஸ் வேணும். ஸோ கேப்ஷன்ஸ் வந்து பி டேகு போஸ்ட் டாட் என்ன இருக்கான், கேப்ஷன்ஸ் எங்கே இந்த இருக்கு, கேப்ஷனுங்கிறது தான், போஸ்ட் டாட் கேப்ஷன். ஓகே, இது பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது, பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ மொத்தமாக இவங்களை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவோமா? இந்த டிபி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒட்டுனாப்பில் இருக்குது, ஸோ அது கொஞ்சம் மார்ஜின் ஆட் பண்ணுவோம். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் சென்டர் அலைன் பண்ணலாம். சென்டர் அலைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ முதல்ல டிபி இருக்கா, டிபிக்கு ஒரு கிளாஸ் ஆல்ரெடி வச்சுருக்கோமா? அதுக்கு வந்து மார்ஜின் டாப் வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுக்கவா? ஓகே, மார்ஜின் ரைட் ஒன்று ஆட் பண்ணுவோம். மார்ஜின் ரைட் இது ஒரு 5 பிக்சல்ஸ். சரி, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரைட்டு, இப்போ எல்லா போஸ்ட்டுக்கும் மேலேயும் கீழேயும் ஒரு மார்ஜின் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்ல, எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கு. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து மார்ஜின் மேலே கீழேனா நம்ம ஆக்சுவலி பூட்ஸ்ட்ராப் கிளாஸே யூஸ் பண்ணலாம், அப்படி தானே? ஒரு போஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலி இமேஜ் இல்லை, நான் இப்போ இமேஜ்னு பேர் மாற்றிக்கிறேன், ஏன்னா இதுவே ஒரு போஸ்ட்டு தான். ஸோ இப்போ குழம்பிரும். ஓகே, இங்கே வந்து கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஒய் ஆக்சஸில் மட்டும் ஒரு my3 கொடுக்குறேன். ஸோ மேலே கீழே கொஞ்சம் மார்ஜின் வந்து ஆட் ஆகிடுச்சு. தட்ஸ் குட். இப்போ இது வந்து இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா,
இந்த ஃபீடுக்குன்னு கொடுத்துருக்கிற இந்த செக்மெண்ட்டில் இதை நம்ம சென்ட்ரல் லைன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து எது எந்தெந்த இதுன்னு முதல்ல பார்த்துருவோமா? இது வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்ட் தானே, ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எனக்கு பண்ண வேண்டாம். இது வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் போஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் மேலே இதோட கண்டெய்னிங் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓவரால் இருக்கிற பேரண்ட் அதுக்குள்ளே தானே இது எல்லாமே இருக்குது. அப்படி தான் அதை மொத்தமாக நாட்டி வச்சா தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் இதுக்குள்ளே ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது அங்கே இங்கே நகன்றும். ஸோ என்ன பண்ண போகிறோம், இங்கே வெளியே இருக்கிற இதுக்கு வந்து கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு deflex and justify content center. இந்த சென்டர் ஸ்பெல்லிங் எழுதுறப்ப மட்டும் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சென்டரில் வந்துடுச்சு. 3 போஸ்ட் தான் இது. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இருக்கிற போஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, நாட் பேட். இதில் ஆக்சுவலி இங்கே கீழே வந்து இந்த கமெண்ட்ஸை கிளிக் பண்ணால் கமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுறது எல்லாமே நம்ம பண்ணுவோம். கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் கமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. அண்ட் க்ரெட் ஆப்ரேஷன் யாரோ ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் பண்ணி காட்டுறேன். க்ரெட் ஆப்ரேஷன் இந்த சென்ஸ் வந்து கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுதான் க்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீட் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், அங்கேருந்து டேட்டா எடுத்து இங்கே காட்டிட்டு தான் இருக்கோம். கிரியேட், ஒரு கமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு கமெண்ட் எப்படி டெலீட் பண்ணுறது, கமெண்ட்லாம் அப்டேட், ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த 4 ஆப்ரேஷன்ஸுமே வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று வச்சு காமிச்சிடுறேன். அண்ட் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்க, இது ஸ்க்ரோல் ஆகுது, இது ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. ஸோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோமா? nav பார் எங்க? nav பார் சைட் பார்னு பேர் வச்சுருக்கோமா? ஓகே, ஸோ அதில் வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்கணும் இல்லையா? இந்த இடத்துல கொடுத்து பார்ப்போம். பொசிஷன் ஃபிக்ஸ்ட். நீங்கள் அதுதான் உங்களுக்கு தெரியும், அந்த கீழே இருக்கிற அந்த த்ரெட்ஸ் அண்ட் மோர் அது வந்து ஸ்க்ரோல் ஆகாமல் இருந்துச்சு, இது மட்டும் ஸ்க்ரோல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ சரியாயிடுச்சு. ஏன்னா இதுதான் ஸ்க்ரோல் ஆகணும், இது ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. nav பார் அப்படியே தான் இருக்கணும், சைட் பார். சரி, ஓகே. ஸோ இப்போ சைட் பார் பண்ணிட்டோம் அண்ட் அந்த ஃபீல்டில் இருக்கிற போஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரிஸ் அண்ட் சஜஷன்ஸ் பண்ணிடலாம். ஸ்டோரிஸ் அண்ட் சஜஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் இன்னொரு காம்பனண்ட் ஓப்பன் ஆகுறது, அண்ட் ஒரு கமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அண்ட் அதை மற்ற விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்களும் இதை ஃபாலோலாம் பண்ணுறீங்க அண்ட் நான் பண்ணாத சில ஃபீச்சர்ஸும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டோரிஸோட பார்க்கலாம். தரா.